எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மாங்க, பழனி அம்மாள் அவங்க பேர். இன்னைக்கும் நீ சிதம்பரம்ல போனா பார்க்கலாம். கிழக்கு வீதி தெருவுல அவங்களுடைய கிளினிக் இருக்கு. she must be 90. she is a gynecologist. நான் அவங்கள போய் பார்த்தேன். அவங்க கிட்ட கேட்டேன், அவ்வளோ காலத்துக்கு முன்னால இந்த சின்ன கிராமத்துல எப்படி நீங்க டாக்டர் ஆனீங்க? எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எவ்வளவு பிடிக்கும் சொல்லுங்க பாப்போம். அவங்க சொன்ன பதில் நான் அப்படியே சொல்றேன், முடிஞ்சா புரிஞ்சுக்கோ. நான் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் புது துணி வாங்க மாட்டேன். என்ன வாங்குவீங்க? அன்னைக்கு நான் யூனிஃபார்ம் வாங்குவேன், புது யூனிஃபார்ம். எதுக்கு? நான் எக்ஸாமினேஷன் போகும்போது அதை போட்டு போவேன். ஏன் அப்படி? தீபாவளியோ பொங்கலோ நான் யாரு இந்த உலகத்துக்கு காட்ட போறது கிடையாது. என்னுடைய எக்ஸாமினேஷன் ஹால் தான் நான் யாரு இந்த உலகத்துக்கு காட்ட போகுது. அதனால நான் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகும்போது புது ட்ரெஸ் போட்டு போகிற வழக்கம் எனக்கு இருந்ததுன்னு சொன்னாங்க அந்த அம்மா. How she is celebrating her examinations. நீ எம்ஜிஆர் படம் பார்த்திருக்கியா? கையில ஒரு வாள் வச்சுட்டு ஆடும்போது அவர் சிரிச்சிட்டே இருப்பார். ஏன்? வித்யா கர்வம், எனக்கு இது தெரியும், நான் விளையாடுகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர் என்னைக்குமே வில்லன் கிட்ட தோத்ததே கிடையாது. உன் எக்ஸாமினேஷன் ஹால்லயே நீ அந்த சிரிப்போட தான் எக்ஸாமினேஷன் பேப்பரையே சந்திக்கணும். ஒரு எம்ஜிஆர் கையில வாள் எடுத்து சுத்துற மாதிரி அவ்வளவு சந்தோஷமா. டோன்ட் ஃபியர் மை சைல்ட், டோன்ட் ஃபியர். ஃபியர் என்ன வேர்ட் பார், இங்கிலீஷ் வேர்ட். ஃபியர், ஃபால்ஸ் எவிடன்ஸ், அப்பியர்ஸ் ரியல். It appears like a real thing, but it's a false evidence. அச்சமே கிடையாது. கல்வி கற்பதற்கோ எக்ஸாமினேஷனை சந்திக்கிறதுக்கோ எப்பவுமே பயப்படாத. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ யார் என்று இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய அற்புதமான தருணம். போருக்கு போவது போல் தனியா புறப்பட்டு வா, கூட்டு சேர்த்துக்காத. அப்படி வந்து நின்று உட்கார்ந்து எழுதக்கூடியவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்.